ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்துருக்குறேன். ஸ்கூல்லேருந்து தம்பி வந்ததும் சாப்பிட்றதுக்காக, பையன் சாப்பிட்றதுக்காக கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன். இது வந்து அரிசி மாவும் வீட்டில் அரைச்ச சின்னவனுக்கு அரைச்ச மாவும் ரெண்டையும் சேர்த்து செஞ்சுருக்கிறேன். நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். அது ஒயிட்டாக இருக்கும், இது வந்து ஒரு இந்த கலரில் இருக்கும், இந்த மண்ணோட கலர் மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் வந்து அது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிற வேண்டியதான். நல்லா உப்பை நல்லா அது கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கிற வேண்டியதான். அதுக்கப்புறமா தேங்காவை மேலே இருக்கிற அந்த கருப்பு தோல் எல்லாத்தையும் சீவிட்டு, அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை அலசி அது கூட சேர்த்துக்கிற வேண்டியதான். இடித்து வச்சுருக்கிற வெல்லத்தையும் அது கூட சேர்த்துக்கிற வேண்டியதான். சேர்த்துக்கிட்டு நல்லா பிணைய வேண்டியதான். நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும். என் பையன் வந்து நான் இங்கே வேலை பார்த்துட்ருக்கேன், சரி எதாவது தொந்தரவு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு டிவியில் வந்து பாட்டு போட்டு விட்டேன். அதோடு அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நான் செல்லை திருப்பின உடனே என்னை பார்த்துட்டு டிவியை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். நல்லா இடித்து நல்லா இடித்து வெல்லத்தை சேர்த்துக்குங்க. நான் இது வந்து ரெண்டு பாத்திரத்தில் எடுத்துருக்கிறேன். ஏன்னா ஒரு பாத்திரத்தில் உள்ளதில் வந்து பெரிய பாத்திரத்தில் வந்து நான் தேங்காய் சேர்த்துருவேன். அது வந்து சின்னவனுக்கு கொடுக்க முடியாதுங்கிறக்காக அவனுக்கு மட்டும் கொஞ்சம் தனியாக வந்து அரிசி மாவில் வெல்லம் மட்டும் சேர்த்துருக்குறேன். ஏன்னா ஏற்கனவே அரிசி மாவில் உப்பு சேர்த்து வச்சுருக்கிறனால அது கூட வெல்லம் மட்டும் சேர்த்தா போதும். அவனுக்காக தனியாக செஞ்சு வச்சுருக்கிறேன். இது வந்து வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்து செஞ்சுருக்கிறேன். பெரிய பாத்திரத்தில் உள்ளது கட்டி நொறுக்குனேன், பட்டு கட்டிக்கிட்டே இருக்கவும் அதை உள்ளே வச்சு உடச்சிட்ருக்குறேன். நல்லா தண்ணி ஊற்றி பார்த்தாலும் தெரியும். அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம தண்ணி லைட்டாக ஊற்றி பிசையணும். ஒரே தான் ஊற்றி பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி கொலன்னு ஆயிரும், நல்லா இருக்காது, பிடிக்கிறதுக்கு வராது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா மாவு அந்த கரெக்டாக அந்த கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு வரும். பாருங்கள், நான் அதில் கொழுக்கட்டை பிடிச்சி காமிச்சிருக்கிறேன். நல்லா பிசைஞ்சிட்டு அந்த கொழுக்கட்டை அப்படி பாருங்கள், கொழுக்கட்டை பிடிச்சிருக்கேன். கொழுக்கட்டை அந்த மாவு எப்படி கொழுக்கட்டையாக இருக்குது அப்படின்னு தெரியறதுக்கு நம்ம கையில் ஒட்டாது. நான் நல்லா பாருங்கள், அது ஃபுல்லாக அந்த நடு கையில் உள்ளங்கையில் வந்து அந்த மாவு ஒட்டியிருக்காது. அந்த அளவுக்கு வந்து மாவு பிடிக்கும் போது அந்த உள்ளங்கையில் அந்த பிசு கூட ஒட்டக்கூடாது. அப்படி ஒட்டுச்சுன்னா வந்து மாவு வந்து இன்னும் வந்து கரெக்டாக இல்லை அப்படிங்கிறதுக்கான அர்த்தம்.